ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மன்ராஜ். இது ஒன் டு ஒன் ஸ்போர்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா, சிஎஸ்கே நெக்ஸ்ட் மேட்ச் டிசி கூட விளையாடுறாங்க. இந்த மேட்ச்ல நாம் எப்படி விளையாண்டா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. இதில் என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெவல் பிரேவிஸ் வந்து அவைலபிளாக இருப்பார், எம்எஸ் தோனி வந்து அவைலபிளாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இவங்க எல்லாத்தையும் ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். இருக்கிற பிளேயர்ஸை நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு நான் திருப்பியும் சொல்கிறேன். என்னன்னா, சஞ்சு சாம்சன் இல்லை ருத்ராஜ் கைக்வாட் யாரோ ஒருத்தர் ஆயுஷ் மாத்திரை கூட டாப் ஆர்டர் ஆடணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு பக்கம் ஒன்று நீங்கள் ஆர்ஆர் மாதிரி ஜெய்ஷ்வாலும் வைபவ் சூரியவன்ஷியும் அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அப்படி இல்லையா ஒருத்தர் நம்ம கூட சூரியவன்ஷி எப்படி அடிச்சாப்புல அவருக்கு கேம்பெயின் ரோல் மாதிரி ஜெய்ஷ்வால் எப்படி விளையாண்டாப்புல அந்த மாதிரி நம்ம நம்ம அப்படி விளையாடணும். ஏன்னா பவர் பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான விக்கெட்ஸ் விட்டுறோம். 1 2 3 இப்படி விட்டுறோம் பவர் பிளேலேயே. ரன்னும் வரமாட்டேங்குது. அந்த டோட்டல் ப்ரெஷர் என்னன்னா அடுத்தடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு மேலே இதாயிருது. நீங்கள் எந்த பவுலரையும் இந்த பவுலர் போட்டால் நம்ம அவுட் ஆயிடுவோம்னு நினச்சி விளையாடக்கூடாது. இந்த பவுலரை ஓவரில் எத்தனை 6 நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி விளையாடுறதுனால தான் ஆர்ஆர் மாதிரி டீமு, உதாரணத்துக்கு பஞ்சாப் கிங்ஸில் இந்த பிரியன் ஷாரியா, இன்னும் நிறைய டீம்ஸில் யங் பிளேயர்ஸ் வந்து ஓப்பனிங்லேயே நல்லா கலக்குறாங்க. நான் இந்த இதில் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 பிளேயர் வந்து அவங்களுக்குள்ள பேசி நான் எந்த எந்த ஸ்லாட்ல இறங்குறது அப்படிங்கிறது இது பண்ணிக்கணும். மெயினாக ஒன்று ருத்ராஜ் இல்லை சஞ்சு சாம்சன் பேரப் பண்ணி ஆயுஷ் மாத்ரே, இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் ஆயுஷ் மாத்ரே கூட பேரப் பண்ணி ஓப்பனிங் இறங்கணும். 1 டவுன் நீங்கள் ருத்ராஜ் இறங்கினார் ஓப்பனிங் இறங்கினா சஞ்சு சாம்சங் 1 டவுனு, இல்லை சஞ்சு சாம்சங் ஓப்பனிங் இறங்கினா ருத்ராஜ் 1 டவுன், இல்லை ருத்ராஜுக்கு இன்னும் 4th 5th டவுனில் கூட வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா ருத்ராஜ் கேப்பபிள் இருக்குது, சஞ்சுக்கும் கேப்பபிள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டவுனில் இப்படி நம்ம சொல்கிறோமோ, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டபால் பிரேவிஸ் அவைலபிளாக இருந்தேன்னா சர்ஃப்ராஸை முன்னாடி அடிக்கி விட்டு டபால் பிரேவிஸை செகண்டாக இருக்கலாம். இல்லை சீக்கிரமாக ஸ்பின்னு வந்துருச்சு, நம்ம ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் நல்லா விளையாண்டுட்டோம், ஸ்பின்னு சீக்கிரமாக வந்துருச்சுன்னா நீங்கள் சிவம் தூபே கூட இறக்கி பார்க்கலாம். பட் சிவம் தூபே இறங்கினதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கிளியர் இன்டென்ட் கொடுக்கணும். அவசரப்பட்டு அடித்து அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு சொல்லியே அனுப்பணும். எந்த பால் உன்னால் அட்டாக் பண்ண முடியுதோ அந்த பாலை மட்டும் நீ அட்டாக் பண்ணு, மற்ற பாலை நீ சிங்கிள்ஸ் ரொட்டேட் கூட பண்ணிக்கோன்னு சொல்லிடணும். ஏன்னா இப்போ வர எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பால் மிஸ் பண்ணால் செகண்ட் பால் வந்து ஸ்லோ பாலாக போட்டுருவாங்க, இல்லைன்னா பவுன்சராக ஹை பவுன்ஸ் மாதிரி போட்டுருவாங்க. அதில் மாட்டிக்குவாங்க கண்டிப்பாக. இல்லைன்னா அவுட் சைடு வைடி ஆக்கர் போடுவாங்க இந்த மாதிரி. அதனால் நம்ம அந்த பாலை வாட்ச் பண்ணி அடித்தா நம்ம இது பண்ணலாம். அது சிவம் தூபே மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் மாதிரி ஆடணும். ஒரு ஃப்ளிக்கு தான், ஃப்ளிக்கு 6ஆக பறக்கும், அப்படியே பாலை வெளியே விட்டு அடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சிவன் தூபே, சர்ஃப்ராஸ், டபால் பிரேவிஸ்லாம் அந்த கேட்டகரியில் வராங்க. அந்த 1 செகண்ட் டவுனோ இல்லை 3rd டவுனோ 4th டவுனோ இதில் இவங்க மூணு பேரும் மாற்றி ஆடிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமியோக்குள்ள நான் உர்வில் பட்டேல், சப்போஸ் டபால் பிரேவிஸ் இல்லை அப்படின்னா உர்வில் பட்டேல் கூட ஆட் பண்ணலாம் நம்ம. ஏன்னா அந்த பையன்ட்டு ஒரு இன்டென்ட் இருந்து லாஸ்ட் சீசன் அந்த பையன்ட்ட. பட் யாரு ஒன்று கார்த்திக் சர்மாவுக்கு பதிலோ இல்லை பிரசாந்த் வீருக்கு பதிலோ, ஏன்னா பிரசாந்த் வீர் போன மேட்ச் நல்லா விளையாண்டாப்புல, கார்த்திக் சர்மா கொடுக்குற மேட்ச் எல்லாமே கொஞ்சம் இன்டென்ட் காட்டி அவுட் ஆயிடுறாப்புல. அதனால மேபி இந்த மேட்ச் இவங்க 2 பேர்த்துல யாருக்கும் ஒருத்தருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு உர்வில் பட்டேல இறக்கலாம். இன்னொன்று ஜேமி ஓட்டனை நீங்கள் விளையாட வைக்கலாம் 100க்கு. இப்போ இந்த 3 மேட்ச் பார்த்தீங்கன்னா 100 அடி வாங்கினாப்புல எல்லா மேட்ச்லேயும். அப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா அகில் ஹுசைனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100 வந்து ஒரு 2 மேட்ச் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த மேட்ச் விளையாட வேணாம், ஒரு 2 மேட்ச் பெஞ்சில் உட்காந்து பாரு, எப்படி நம்மளோட இதை மாற்றிக்கலாம், எப்படி அந்த இதிலிருந்து ப்ரெஷர்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது.
அது மாதிரி நம்ம அகில் ஹுசைன் நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பிரசாந்த் வீருக்கு ஓவர் கொடுங்க, சிவம் துபேக்கு ஓவர் கொடுங்க. ஆனா இந்த அரௌண்ட் ஸ்டிக் தான் வந்து போட சொல்லுங்கிறதுங்கிறது ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா அவங்களோட நேச்சர் ஆஃப் பிளேலயே விளையாட வைக்கணும். ஒரு 6 போச்சா என்ன, எல்லா பவுலருமே எக்ஸாக்டா ரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு ஓவர்ல அடிக்க செய்வாங்க, ஒரு ஓவர்ல டாட் பண்ண செய்வாங்க. அதனால அத அந்த நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பவுலிங் பண்ண சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ்ல கலீல் வந்து ஓப்பனிங் அந்த பவர் பிளேல வந்து ரன்ஸ் கம்மியா கொடுக்குறாரு, பிரச்சனை இல்லை. பட் விக்கெட்ஸ் வரணும். உங்களுக்கு ஓப்பனிங் பவர் பிளேல விக்கெட்ஸ் வந்தாதான் நம்ம ஒரு பெரிய டீமை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ரன்னை மட்டும் கம்மியா கொடுக்கறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன்னா உங்க ஓவர் அடிக்காம மட்டும் அடுத்த ஓவர் அடிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்க நிறைய மேட்ச்ல பார்த்துருக்கீங்க, அவர் ஓவரில் அடிக்க மாட்டாங்க, மேட் அண்ட் ஓவர் அடிச்சுக்குவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று கலீல வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணி குர்ஜப்னீத் சிங் இருக்காப்ல, டெத் ஓவரில் ப்ளஸ் பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற ராமகிருஷ்ண கோஷ் இருக்காப்ல, இல்லை உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேணும்னா உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி இருக்காப்ல, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட் ஹென்ரிக்கு பதில் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்தியன் பவுலர்ஸே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குர்ஜப்னீத் சிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓப்பனிங் ஓவருக்கு. ஏன்னா ஓப்பனிங்லேயும் நல்லா போடுவார். ஏன்னா டிஎன்பிஎல் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் நல்ல ஓப்பனிங் ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறதும் டெத் ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கிறதும் அவர்கிட்ட கேப்பபிள் இருக்கு. ஏன்னா அவர் நல்ல ஹைட்டான பவுலர். நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சீசனில். இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜ் நல்லா போடுறாப்புல. ஏதோ ஒரு ஓவர் போகிறது அடிக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து பும்ரா கிடையாது, இன்னும் நிறைய பெஸ்ட் பவுலர் ஃபாரின் பவுலர்ஸ் மாதிரி கிடையாது. எல்லா ஓவர்ஸையும் ஒரு சில ஓவர்ஸ் அடிக்க தான் செய்வாங்க பேட்ஸ்மேன், ஆப்போனன்ட் பேட்ஸ்மேன். அதனால நம்ம என்ன, நம்மள்ட்ட இருக்கிற ரிசோர்ஸ்ட்டை எப்படி வந்து பேசி வேலை வாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வேலை வாங்கணும். அதுக்கு யார் பொறுப்புனா, ஒன்று ஸ்டீஃபன் ஃபிளமிங்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டிங் இதில் வந்து மைக் ஹஸ்ஸி, பவுலிங் இதில் தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த லைன்ல நின்று இந்த மாதிரி பவுலிங்கு இந்த மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணுங்க அப்படின்லாம் பேசுங்க. ஏன்னா நிறைய கோச்சஸ் பாருங்க பவுண்டரி லைன்ல நின்று கைட் பண்ணுவாங்க. கேப்டன் வந்து கிட்ட போய் பேசணும். பவுலர்ஸ் ஒரு பால் 6 போயிருச்சா, 2வது பால் 6 போயிருச்சா, போய் இந்த மாதிரி போடாத வேற மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு, ஸ்லோ யாக்கர்ஸோ இல்லை ஷார்ட் பிச் பவுன்சர்ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாருன்னு போய் கிட்ட பேசணும். கேப்டன் தான் பேசணும் இல்லை, கீப்பர் போய் பேசலாம், இல்லை டீம்ல இருக்க வேற சீனியர்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் யார் வேணாலும் போய் பேசலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அப்பதான் அந்த அந்த இந்த ஃப்ரீனஸ் இருக்கும் இந்த பவுலருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த இனி வர மேட்சஸ் இதுதான். சிஎஸ்கே இப்படி இப்ப ஏற்பட்ட டீமே இங்க 10வது இடத்துல இருந்து செமிஸ் போய் ஃபைனல்ஸ் போய் கப்பு ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிற டீமுங்கிற இந்த டீமான்னு பேசணும். ஏன்னா நம்மள்ட்ட பேட்டிங் பவர் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா பிபிகேஸ் கூட நம்ம 200 அடிச்சிருக்கோம், ஆர்சிபி கூட 200 அடிச்சிருக்கோம். அதனால பேட்டிங் பிரச்சனை இல்லை. நம்ம எங்க லேக் ஆகணும், பவுலிங்ல தான். அதனால இந்த டஃப் கால் நம்ம எடுத்தாகணும். நீ மேட் ஹென்ரி கொடுக்காம நீ குர்ஜப்னீத் சிங் கொடுத்துட்டு 100 எடுத்துட்டு அகில் ஹுசைன் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்ல கலீல் எடுத்துட்டு வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால நீங்க டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணுங்க. ஓப்பனிங் பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த 6 ஓவருக்குள்ள 2 விக்கெட், மினிமம் 2 விக்கெட்டாவது எடுத்தீங்கன்னா தான் நம்ம வின் பண்ண முடியும். அதே மாதிரி ஆப்போனண்ட் வந்து 180 to 200 நீங்க சுருட்டினீங்கன்னா தான் நாம் அடிச்சு ஜெயிக்க முடியும். அதனால நீங்க இந்த பாசிட்டிவ் லைன்ஸ் நான் சொல்றதுல இருந்து ஏதோ எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா தான் சிஎஸ்கே ஆன் குட் ட்ராக், ஜெயிக்கக்கூடிய ட்ராக்ல விளையாட முடியும். மற்றபடிக்கு இது யங் டீம் தான். ஏன்னா ஆக்ஷன்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ் போயிட்டோம், மிக்ஸ்அப்பான பிளேயர்ஸ்க்கு போகல. ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம யார் யார் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, லைம் லிவிங்ஸ்டன் கிடைக்க வாய்ப்பு இருந்தது. அதுக்கு அடுத்தது பேர் என்ன, கூப்பர் கான்லி, டேவிட் மில்லரு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீருக்கு யாரும் ஒரு பிளேயருக்கு போயிருக்கலாம்.
இன்னொரு பிளேயரை நம்ம விட்டுட்டு வேற எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மிடில் ஆர்டர் டெத் ஓவர் பவுலிங் போடுற எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் இந்த மாதிரி நம்ம போயிருக்கலாம். நம்ம இங்க முன்னாடியே நம்ம யங் பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ்க்கு அதிக இது கொடுத்ததுனால பின்னாடி வர பிளேயர்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகணும். அதனாலதான் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இருக்கிற சோர்ஸ் வச்சு சிஎஸ்கேவால ஜெயிக்க முடியும், ஜெயிப்பாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் டிசி கூட ஒரு எக்ஸலண்ட் வின்னோட நம்ம ஜெயிச்சு வருவோம். அவங்களும் சாதாரண டீம் கிடையாது, அவங்கள்ட்டயும் எக்ஸலண்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கேஎல் ராகுல் நம்ம கூட தான் அதிக ரன்ஸ் அடிப்பாரு. அதே மாதிரி அவங்க இதுல நல்ல பவுலர்ஸும் இருக்கிறாங்க. உதாரணம் நட்ராஜன் நல்லா போடுறாப்புல, முகேஷ் நல்லா போடுறாப்புல, இன்னும் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ் டேவிட் மில்லர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காப்புல, கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் நல்லா விளையாடுறாப்புல. அதனால நம்ம பார்த்து விளையாடணும், ஜெயிக்கணும். எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை, லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. எந்தெந்த இதை மாற்றினா நல்லா இருக்குங்கிற தாட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.